அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லுங்கடா. நீ நினைக்கிறதெல்லாம் தப்புமா? அன்பு ஒண்ணு மட்டும் தான் விரும்புறாருன்னு. அண்ணன் இதெல்லாம் நாங்க அன்னிக்கிட்ட சொல்லாம இருந்திருப்போம். அப்ப நீங்க சொல்லிட்டீங்களா? ஆனா அவ கேட்டாளா? இல்ல இல்ல, நான் சொல்றது நம்ப மாட்டா, நீங்க சொல்றதையும் கேட்க மாட்டா. அப்ப நான் மட்டும் எதுக்கு நீங்க சொல்றது கேட்கணும்? எதுக்கு இதை வாங்கிட்டு வந்தீங்க? சாப்பிடறதுக்காக தான். செம டேஸ்ட், சான்ஸே இல்ல. கொடுங்க அதை. நீங்க இதை சாப்பிட கூடாது, போதும், அதை என்கிட்ட கொடுங்க. என்னாச்சு உங்களுக்கு? இவ்வளவு நாளா உங்க ஹெல்த் விஷயத்துல கண்ட்ரோலா தானே இருந்தீங்க, திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எல்லாமே எனக்கு திடீர்னு தான் நடக்குது. என் வாழ்க்கையில கூட தான் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, அது திடீர்னு என்னை விட்டு போகல. என்னோட முக்கியமான சந்தோஷமே என் கையை விட்டு போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில மத்தவங்க அனுபவிக்கிற சந்தோஷத்தை நான் எதுக்கு இழக்கணும்? அதுக்குன்னு தெரிஞ்சே இப்படி உடம்பு கெடுத்துப்பீங்களா? உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். நான் சொல்றது நீ கேட்டியா? இல்லல்ல. அப்ப நீ சொல்றது மட்டும் நான் யாரு கேட்கணும்? எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல கண்மணி. அப்ப நீ யாரு என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றதுக்கு? நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், இல்ல என் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு வச்ச எல்லாத்தையுமே நான் சாப்பிடுவேன். அதை பத்தி உனக்கு என்ன? நீ என் அம்மாவை பாத்துக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்த. அவங்களுக்கு சரியானதும் நீ கிளம்ப போற. இதுல என்ன பத்தி கவலைப்படுறது உனக்கு என்ன? உனக்கு தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன் பெரியம்மா, அவன் கேட்கவே மாட்டேங்க. அல்லாதீங்க ஆண்டி, நாங்க அன்பை எப்படியாச்சும் வழிக்கு கொண்டு வந்துடுறோம். அவன் தான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. டாக்டர், எங்க யாராலையும் அன்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். நீங்க சொன்னா அவன் கேட்பான். என்ன கண்மணி இது? உங்க ஹஸ்பண்டோட ஹெல்த் விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கீங்களே, என்ன அன்பு இது? ஹெல்த் விஷயத்துல இப்படி அக்கறையே இல்லாம இருக்கலாமா? என்ன அன்பு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களோட லெவல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு, நம்பர் ரொம்ப ஹையா இருக்கு. இப்படி எல்லாம் போகவே கூடாது. இந்த லெவல்லாம் பத்தாது டாக்டர், நான் இன்னும் அதிகமா ஏத்த போறேன். என்னாச்சு இருக்கு? என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு? நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையா தான் போய் முடியும் அன்பு. இதை நீங்க இமீடியட்டா கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய டாக்டர் வந்து பார்த்தாலும் அவங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. என்னடா அது, நீங்களா மட்டும் பொங்கல் வடலாம் சாப்பிட்டு இருக்கீங்க? அண்ணன், இதான் நீ சாப்பிடக்கூடாது, எடுக்காத. உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு நீ எல்லாம் சாப்பிடக்கூடாது. நீங்களா மட்டும் நல்ல பொங்கல் வடன்னு சாப்பிடுவீங்க, நான் அந்த ராகி தோசையை சாப்பிடுமா? அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஓவரா போற அன்பு. என்னடா ஆர்டர் பண்ணிருக்க? எனக்கு ஃபேவரட்டான கேசரி. மாமா என்ன பண்றீங்க? அண்ணி, நீங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அன்பு ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க இல்லாம அன்பால வாழவே முடியாது அண்ணி. நீங்க அவனை ஏத்துக்கலங்கிறதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அன்பை பத்தி உனக்கு எல்லா விஷயமே தெரியுமேமா, அது தெரிஞ்சுபா நீ இப்படி அமைதியா இருக்க? அன்பை இப்படி நீ தண்டிக்கலாமாமா? அப்படி எனக்கு அவர் தப்பு பண்ணிட்டாரு. நான் கூட தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தப்பான அவனை லவ் பண்ண, ஆனா அதுல இருந்து வெளியில வந்து இப்போ கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இல்லையா? அன்பும் அப்படிதானமா, உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து அவன் சந்தோஷமா அவன் கூட வாழ்ந்துட்டு தானமா இருந்தான். அக்கா, உங்க ரெண்டு பேரையும் பார்த்துதான் காதெல்லாம் என்னன்னு நாங்களே புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நீங்க ஏங்க அவரோட பாஸ்ட பத்தி இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? மாமா மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்க கோவத்துல அவரை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ணி, நீங்க அந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறமா இன்னும் வெண்ணிலா சொல்ற கதையை நம்பிட்டு இருக்கீங்க? கண்மணி, அன்போட வாழ்க்கை இப்ப உன் கையில தானே இருக்கு.